மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இல்லை நம்ம எனக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன் எங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்க மாட்டியா, எங்களை என்ன அவ்வளோ இது நினச்சியா, ஏன் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டியதானே, எங்களை அவ்வளோ இதாக நினச்சியா அப்படின்னு நினையா. நான் அதுக்கு ஆப்போசிட்லேருந்து தான் அவங்களுக்கு ஆன்சர் சொன்னேன். உங்களுக்கு புரியும்னு நினச்சி, உங்களுக்கு புரியும் நம்பி நீங்கள் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கிறவங்க நம்பி தான் இந்த படத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு போய் புரிகிற மாதிரி சொல்லுங்கடா அப்படின்றது அவங்கள அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறது. நான் அப்படி நினைக்கல, நம்ம ஆடியன்ஸோ யாரையுமே அப்படி நினைக்கல. எனக்கு அவங்க கண்டிப்பாக இது வந்து இதோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதோட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கிளைமேக்ஸ் வந்து அதான், அந்த கிளைமேக்ஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு 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 இது இருந்துச்சு, ஒரு டைலமா இருந்துச்சு. நான் யோசிச்சு வச்சுருக்கிறது, இந்த கிளைமேக்ஸை எழுத போகிறவங்க, இந்த படம் பார்க்கும் பார்வையாளர்கள். நான் ஒரு இந்த படம் அப்போ தான் முழுமையாகும். நான் ஆள் மனதில் இந்த படத்துக்கான ஒரு கிளைமேக்ஸை யோசிச்சு வச்சுருக்கேன்ல, அதை அந்த ஆடியன்ஸு கண்டிப்பாக எழுதுவாங்கன்னு நம்புகிறேன். இந்த படம் பார்க்குறவங்க இந்த படத்தோட பயணித்து அதை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வந்து அவங்க பேசுனது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயங்கரமாக அதில் இருக்க நோவான்சஸ்லாம் வந்து பேசும்போது, நோவான்சஸ்னால் அது ஏதோ மெட்டஃபேர், அது ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் புரியும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப லைஃபு, நம்ம ஆளுக்கு ஒரு இது போகிறாங்க ஜாலியாக, அதில் இருக்க விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயம் தான். அது அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நம்ம எதிர்பாராத தருணத்தில், எதிர்பாராத இடத்துல அவங்க இதை ரசித்து சிரித்து கிளாப் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஓகே, ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் அவங்கக்கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம தோணுச்சு. என் நம்பிக்கை என்னுடைய மட்டும் கிடையாது, என்னோட டீமோடது, என்னோட ப்ரொடியூசரோடது, எனக்கு நடித்தவங்களோடது. நான் நம்பிடலாம், இந்த படம் இப்படியே எடுக்கலாம், இப்படியே சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம மக்கள் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இதை எல்லாருமே நம்புறது இருக்குல்ல, என்னோட நடித்தவங்கலேருந்து, என் டெக்னீஷியன்ஸ்லேருந்து, என்னோட ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாருமே சூப்பர்ப்பா, பண்ணலாம்ப்பா, ஒன்று இது ஒரு அனுபவமாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்ம கொடுத்து பார்ப்போம்ப்பா, நம்ம மக்கள் பார்ப்பாங்கப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றது இருக்குல்ல, அது என்னோட நம்பிக்கை மட்டும் கிடையாது, இந்த மொத்த படத்தோடையும் நம்பிக்கை, அதில் இருக்க ஒரு ஆன்மாவோட நம்பிக்கை தான். நம்ம ரொம்ப கான்சியஸாக பேசி பழகிட்டோம்ல, எனக்கு அதை உடைச்சி பேசுகிறது ஒன்று இருக்குல்ல. அவர் வந்து நான் போய் கேட்குறேன், நானே போய் கேட்டேன், இப்படி பயங்கரமாக பேசுகிறேன், நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்டா அந்த இடத்துல போய், எதுக்கு நான் என்னோட ஒரு மாஸ்க் போட்டுட்டு நான் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நான் இது பண்ணணும், எனக்கு இந்த படம் என்ன செஞ்சிச்சோ அதை நான் பேசியிருக்கேன்டா, அவ்வளோதான்டா அப்படின்னாரு. அது ஒரு பேசுன ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய டைரக்டர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அந்த படத்துக்கு பயங்கர இதாக தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து கமல் சார், அவங்கள இன்றைக்கி காலையில் நீங்கள் மீட் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம். கமல் சார் இல்லை, அவர் ஒரு பெரிய இந்த படத்துக்கு கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டு ஏன்னா நான் அதான் திரும்ப சொல்கிற மாதிரி, ஃபிலிம் இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் அவங்க இந்த சினிமாவில் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட தொடர்ச்சியாக தான் நாங்கள் இதை பண்ணுறோம். அது அவங்க அவ்வளோ உடனே வந்து நம்மளை படம் பார்த்துட்டு அவ்வளோ டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களை எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி எங்கள் கூட பேசி இந்த படத்தில் இருக்க விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி போல்டான ஒரு இதுன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ இதாகவே தெரியல. ஏன்னா அவரோட தொடர்ச்சி தான். அவர் ஃபிலிமாக இருக்கும்போது அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டார், அவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டார் ஆடியன்ஸோட. இன்றைக்கி டிஜிட்டல் வச்சுட்டு நாங்கள் இதை பண்ணலைன்னா அப்புறம் அவர் ஒர்க்கெலாம் நாங்கள் என்ன பார்த்துருக்கோம், வெளியே இருக்க ஒர்க்கெலாம் நாங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அதை அவர் கூப்பிட்டு பேசுனதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, சிவகார்த்திகேயன் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு நண்பா, அதெல்லாம் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நண்பா. அதை நம்ம நம்மளுக்கு இப்போ இது வாய்க்கப்பட்டிருக்கு, இது நம்ம சரியாக பண்ணி இந்த இடத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு சினிமா மொழி வழியாக நம்ம என்னென்ன கதைகளெல்லாம் இன்னும் சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்றது இருக்குல்ல. அந்த பயணத்தில் அவரோட சேர்றதுக்கான அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா நல்லது தான். ஆனால் அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா. அண்ணன் தெரியும் அப்படின்றதுக்காக நான் எதையுமே சொல்ல முடியாது. இது ஏதோ இன்டர்வியூ மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் பைட்ஸ் தானே சொன்னீங்க. கொட்டுக்காளியோட ப்ரீமியர்லேருந்து வரேன். நான் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் அது போஸ்டர் எப்போ விட்டாங்களோ அப்போ இருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பொதுவாக இந்த மாதிரியான வெல் மேட் ஃபில்ம், நல்ல கிராஃப்ட்லாம் நல்லா இருக்கிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படமும் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்குன்ற ஒரு சின்ன நம்ம மனசில் ஒன்று இருக்கும்ல, இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சத்தியமாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று, இந்த சினிமாக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே இந்த மாதிரி ப்ரீமியர் வச்சுட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு எல்லாம் இது பிரமாதமாக இருக்குது, அது பிரமாதமாக இருக்குது, இது பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இப்போது எல்லா டிவி ஷோஸில் இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க, மிஸ்கின் சார் இந்த படத்துக்கு ஓவராக பில்டப் பண்ணி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பில்டப்புக்கெலாம் தகுதி உள்ள ஃபில்ம் தான் இந்த ஃபில்ம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இதோட எல்லா விஷயமே எனக்கு சூரியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அவர் எப்படி இப்படி நடிக்கிறாரு அப்படின்றது எனக்கு
இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்டையாக இவ்வளோ நாள் சினிமாவில் அப்படி ஒரு டம்பான சில காட்சிகள்லாம் நடிக்க வச்சு இவ்வளோ நாள் அவளை இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்குது. அண்டு இதோட சவுண்ட் டிசைன் இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, அட்மாஸ் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ரியலாக அட்மாஸ் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையிலே எது பொருத்தமாக இருக்குன்னா இந்த படம் பொருத்தமாக இருக்கும். லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க, பண்ணி நம்ம லிட்ரலி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எல்லாருமே போய் பாருங்கள். டார்க் ஹியூமர், டார்க் காமெடின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப இப்போ ஃபேமஸான டேர்ம் ஆயிடுச்சு. அதுக்கும் தகுதியான ஒரு படம் இந்த படம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் பாருங்கள். இது வந்து என்னோடய ரெக்வெஸ்ட். அண்ட் கொட்டுக்காளி வந்து உங்களோட ஆதரவால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களோட டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் ஆடியன்ஸோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். ரொம்ப பிரமாதமான படம், மனசுலேருந்து சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். ஃப்ரம் 23 கொட்டுக்காளி ஃப்ரம் சினிமாஸ் நியர் யூ. தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்றே ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.